சரி, நீ அங்கிருந்து முதல்ல கிளம்பு. அவன் கண்ணுல நீ எக்காரணத்தை கொண்டு படக்கூடாது. அங்க இருந்து எங்கேயாவது போயிடு. நான் சொல்ற வரைக்கும் அந்த பக்கமே வராத. சரிங்க மேடம். அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா? அந்த வீட்டில் இருக்கிறவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஐயோ, நம்மளை பத்தி தான் விசாரிக்கிறானோ? சரி, தேங்க்ஸ். என்னுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். அவன் வந்தானா எனக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. ஓகேங்க சார். சரிங்க சார், நான் பார்த்து. ஓகே, நீங்கள் கிளம்பு. வந்த உடனே கூப்பிடுங்க. சஞ்சு வாங்க. சார், ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிடும், வா போலாம். நீ ஃபீல் பண்ணாத, அவளை பிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. வண்டி எடு சஞ்சு. அப்பா, நல்ல வேலை தப்பிச்சோம். சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போகணும். சஞ்சு வண்டியில் பாட்டு. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அப்படியா? சரி, நான் உடனே வரேன். சஞ்சு, வண்டியை உடனே திருப்பு. எதுக்கு சார்? அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்துட்டாளாம். யார் சார் சொன்னது? போலீஸ்க்கு எல்லா இடத்தையும் இன்ஃபார்மர் இருப்பான். இப்போ ஒருத்தங்கிட்ட விசாரிச்சேன்ல, அவன் எங்களோட இன்ஃபார்மர் தான். அவன் தான் அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்திருக்கிறதா ஃபோன் பண்ணி சொன்னான். சீக்கிரம் போனால் அவளை பிடிச்சிடலாம். சரி சார், சீக்கிரம். எங்க ஓட பாக்குற? யார் ஓட பாக்குறா? நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போறியா? ஏய், அபி எங்க? அபியா? யார் சார் அது? அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. என்னது? அபியே தெரியாதா? சார் பாருங்க சார், நம்ம கிட்டே போய் சொல்றா. இவ்வளவு உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஓ, இப்ப தெரியாது? சொல்லு. அபி கூட இருக்கிறது யாரு? உங்க அக்காவா? என் போட்டோவை எடிட் பண்ணி என் மேல பழி போட பாக்குறீங்களா? மாலை போட்டுக்கிட்டு பொம்பளை அடிக்க கூடாதுன்னு பார்த்தா என்னையவே அடிக்க வச்சிட்டியா? சொல்லு, அபி எங்க? இப்ப நீ சொல்லல, உன் ஆயுசு முழுக்கும் வெளி உலகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார்.
பாத்தியா சஞ்சு, ஒரு அறை எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் வாயால பேசினா வேலைக்காவாது, கையால தான் பேசணும். ஏய் சொல்லு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், ப்ளீஸ் என்ன மட்டும் விட்டுடுங்க சார். பகதூர்னு ஒரு ஹிந்திக்காரன் ஒரு பொண்ணை கடத்தணும், அதுக்கு நீ என் ஒய்ஃபா நடிக்கணும்னு சொல்லி எனக்கு காசு கொடுத்து நடிக்க கூப்பிட்டாங்க சார். அவனும் நானும் சேர்ந்துதான் அபிய கடத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு குடோன்ல அடைச்சு வச்சோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கடத்த சொன்னவங்க அங்க வந்தாங்க சார். அவங்களும் அந்த ஹிந்திக்காரனும் அபிய குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க சார். அது வரைக்கும் தான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு பணம் கொடுத்து என்ன அனுப்பி வச்சிட்டாங்க சார். ஹே, இப்ப அபி எங்க இருக்கா? நாங்க இருக்கும்போது அபிய ஒரு வேன்ல ஏத்தி குஜராத்துக்கு கொண்டு போக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சார். இந்நேரத்துக்கு அந்த வேனு தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி இருக்கும் சார். அந்த வண்டி நம்பர் உனக்கு தெரியுமா? நான் கவனிக்கல சார். அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்? அவங்க போற வழியில வண்டி நம்பரை அடிக்கடி மாத்திக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். போற வழியில அடிக்கடி நம்பர் பிளேட்டை மாத்திக்கிட்டு தான் போகும். வண்டி நம்பரை வச்சு உங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது சார். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க சார். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். அந்த வேன்ல பார்த்தா தெரியற மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கா? ஆமா சார், அந்த வேன்ல ஒரு கழுகு படம் போட்டிருந்துச்சு. சார் இப்ப என்ன சார் பண்றது? ஒரு நாளைக்கு மும்பை ஹைவேஸ்ல குறைஞ்சது 10,000 வண்டியாவது போக வர இருக்கும். அதுல கழுகு படம் போட்ட வேனை நம்ம 2 பேர் மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னா அதுக்கு டிபார்ட்மெண்டோட ஹெல்ப் தேவை. நான் மட்டும் இப்ப டியூட்டில இருந்தேனா ஈஸியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பேன். இப்ப என்ன பண்றது? விடுங்க சார், நீங்க சஸ்பென்ஷன்ல இருந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணது பெரிய விஷயம். நீங்க மட்டும் இல்லைன்னா இவங்க டெய்லரை குஜராத் கொண்டு போற விஷயம் எனக்கு தெரிஞ்சே இருக்காது. இனிமேல் நான் பாத்துக்கிறேன் சார். போலீஸ்காரனான எனக்கே அபியை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீ ஒரு சாதாரண ஆளு, நீ எப்படி 10,000 வண்டியில ஒரு வண்டியை தேடி கண்டுபிடிக்க முடியும்? தெரியல சார். இருந்தாலும் அபி என்னை கண்டுபிடிச்சிருவான்னு நான் நம்புறேன். நான் அவன் மேல வச்சிருக்க லவ், அவ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போயிடும் சார். என் அபிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சு, நீ அபியை கண்டுபிடிச்சிருவ. நீ தைரியமா போ. இவளை நான் இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு போறேன். ஆட்டோ, ஏய் வா வா. சொல்லுமா. சஞ்சீவ், உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. அத சொல்லதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்மா? ராதா வீட்டை விட்டு கிளம்பும் போது உன்கிட்ட கொடுக்க சொல்லி கவர் ஒண்ணு கொடுத்தாப்பா. நீ வந்த உடனே உன்கிட்ட சொல்ல சொன்னா, நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி அதை விடுமா, அந்த கவரிங்க. அது உன்னோட ரூம்ல தான் வச்சிருக்கேன். சரிம்மா, நான் உடனே வரேன். சரிப்பா. சஞ்சீவ் எப்படியோ மோப்பம் முடிச்சு அந்த நடிக்க வந்தவ வீடு வரைக்கும் போயிட்டான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கோம். இவனை இப்படியே விட்டா அவன் அபியை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். அவன் அபியை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். கரெக்டா சொன்னமா.
அனு சொல்றதுதான் சரி. சஞ்சீவ் வீட்டை விட்டு போகாம இருக்க நாம ஏதாவது பண்ணணும். இல்லனா நமக்கு சிக்கல் தான். யோசிமா, சஞ்சீவ் வீட்டை விட்டு போகாம இருக்க என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணா சஞ்சீவ் போக மாட்டான்? மா, நாம அபியை கடத்தி வச்சிருக்கோம். சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லி அவன் போறத தடுக்க முடியாது. ரீசன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அது மாதிரி யோசிமா. என்ன பண்ணலாம்? கல்யாண தேதி வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸ்ரீஜா, சஞ்சீவ வீட்டை விட்டு போகாம தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஊரை விட்டு போகாம இருக்க வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத பண்ணாவே போதும். சஞ்சீவால அபிய காப்பாத்தவே முடியாது. ஏன்னா அபிதான் இந்நேரம் இந்த ஸ்டேட் விட்டு வெளியில போயிருப்பாளே. என்ன ஐடியாமா, சொல்லு. மேரேஜுக்கு முன்னாடி காப்பு கட்டுறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு, தெரியுமா உனக்கு? இந்த கையிலலாம் கயிறு கட்டுவாங்களே, அதுதானமா? அதேதான். காப்பு கட்டிட்டா மாப்பிள்ள மேரேஜ் முடியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது, தெரியுமா? அப்படியா? ஆமா. நாம எப்படியாவது சஞ்சீவ் கையில காப்பு கட்டிட்டோன்னு வை, அவன் இந்த ஊரை விட்டே போக மாட்டான். மா, சஞ்சீவ் இந்த சடங்கெல்லாம் நம்பினா தானே ஊரை விட்டே போக மாட்டான். அவன் இந்த சடங்கெல்லாம் நம்புற மாதிரியான ஆளே இல்லையே. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இந்த மேரேஜ்ல எல்லாம் விருப்பமே இல்ல. போதாத குறைக்கு நம்ம அபிய வேற கடத்தி வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி இந்த சடங்கை நம்பி அவன் போகாம இருப்பான்னு சொல்ற? அவன் நம்ப மாட்டான், ஆனா சீதா நம்புவால. சீதா சொன்னா சஞ்சீவ் கேட்டுதானே ஆகணும். செம நல்ல ஐடியாமா. ஆனா காப்பு கல்யாணத்துக்கு முதல் நாள் தானே கட்டுவாங்க. நம்ம இப்பவே கட்ட வைப்போம். எப்படிமா? ரூல்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்களா? ஆமா, இவங்க பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், ரூல்ஸ் பேசுறாங்க. ரூல்ஸ்ங்கிறதே நமக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கிறது மட்டும்தான். ஓகேமா, சீக்கிரமே இதுக்கான வேலையை பாருங்க. தோ இப்பவே பண்ணிடுறேன் பாரு. இத சஞ்சீவ் கிட்ட கொடுத்துருங்கம்மா. பூ எதுக்கு வச்சிட்டு போயிருக்கா? ஒண்ணுமே புரியலையே. சரி, அப்புறம் பாத்துக்கலாம். சஞ்சீவ், எப்ப வந்த? இப்பதாம்மா. சரி, கீழே வா. என்ன விஷயமா? சொல்றேன், நீ வா. என்னம்மா ஐயர் வந்திருக்காரு? சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் இல்ல? அதான் உனக்கும் சந்தோஷ்க்கும் காப்பு கட்ட போறோம். காப்பு கட்டணுமா? ஆமா சஞ்சீவ். சரி, இது எப்ப முடியும்? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்பா. சரி, கட்டுங்க. மா, சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான்.
ஓம் மனோன்மன்யை நம ஓம் மங்களாக்கிருத்யை நம ஓம் மகாசாம்ராஜ்யசாலின்யை நம ஓம் திருதசேஸ்வர்யை நம ஓம் திவ்யகந்தாட்சாயை நம ஓம் சிந்தூரதிலகாஞ்சிதாயை நம ஓம் அநேகார்ச்சிதபதாம்புஜாயை நம ஓம் அவ்யக்தலக்ஷணாயை நம ஓம் ஆனந்தாயை நம ஓம் ஆனந்தாயை நமோ நமः अत्यपूर्वोक्त एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुपतितौ आवाहित श्रीमते दुर्गा देव्या परिपूर्ण அபியவா தேட போற உனக்கு இருக்குடா. यजमान्यायाः दीर्घसुमङ्गल्या अभिवृद्धिसिद्ध्यर्थं சாமி சீக்கிரம் முடிங்க சாமி. சஞ்சீவ், எதுக்கு அவசரப்படுற? சாமி மந்திரம் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க சாமி. சரிம்மா. यजमान्यायाः दीर्घसुमङ्गल्या अभिवृद्धिसिद्ध्यर्थम् अष्टोत्तरनामार्चनं करिष्यामः. ॐ ह्रीं देव्यै नमः ॐ दुर्गायै नमः ॐ नारायणवरप्रदायै नमः ॐ नन्दगोपगलकुजायै नमः चक्रधारिण्यै नमः ॐ पासधारिण्यै என்னக்கா நடக்குது? வா உள்ள வா. नमः ॐ டேய், मायायै காப்பு नमः கட்டுறாங்கடா. ॐ मधुमध्यै नमः ॐ मङ्गलाम्बिकै नमः ॐ मङ्गलाकृत्यै नमः इतम् अष्टोत्तरपूजानं समर्पयामि. தீபாரதனை ஒத்திக்கோங்க. श्रीमते दुर्गादेव्याः परिपूर्णकृपाकटाक्षदा सिद्धिरस्तु. अस्मिन् कन्याः अरोह जडहात्रदा वेदोक्तदीर्घ आयुष्यदा सिद्धिरस्तु. दीर्घसुमङ्गली अवाब्धिः सिद्धिरस्तु. सधमानं भवति सद आयुष्पुरुषक् सधेन्द्रिय आयुक्षेमेन्द्रिये प्रततिष्ठति. வலது கையை காட்டுங்க. எல்லா கல்யாண குணங்களோட அமோகமா சௌபாகியத்தோட இருக்கணும். காப்பு கட்டியாச்சு. முக்கியமான விஷயம், வெளியில சாப்பிடக்கூடாது, எங்கேயும் தங்கக்கூடாது. பொழுது சாயத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அது மட்டும் இல்ல, வெளியூர் பயணம் கூடவே கூடாது. அப்போ அபி